உண்டியல் எங்க மேல இதுவரைக்கும் கேஸ் கிடையாது. நாங்க கடவுள் இல்லைன்னு சொல்லுவோம். ஆனால் நாங்க எந்த தவறும் எந்த கோயிலும் போய் நாங்க சிலையை உடைச்சது கிடையாது. கடவுள் இல்லைன்னு சொல்லுவோம். ஆனா உண்டியல திருடினது கிடையாது. நீங்க தொலைக்காட்சியிலும் செய்தித்தாளையும் பாத்தீங்கன்னா தினம் பூட்டை ஒழித்து கடவுள் சிலை திருட்டு, உண்டியல் திருட்டுன்னு வந்துட்டு இருக்கு. எங்களுக்கு ஐயா சொல்லி கொடுத்தோம், ஒழுக்கம் தான் ரொம்ப முக்கியம்னாரு. ஒழுக்கம் இல்லாவிட்டால் எல்லாமே பாடினாரு. பக்தி இல்லாவிட்டால் ஒன்றும் பாடு கிடையாது, ஒழுக்கம் இல்லாவிட்டால் எல்லாம் பாடினார். அப்போ ஒருத்தர் கேட்கிறாரு, எனக்கு புரியலீங்கன்னாரு. அப்ப சொல்றாரு, ஐயா நான் பேருந்துல போயிட்டு இருக்கேன், என்கிட்ட ஒழுக்கம் இருக்கு ஆனா பக்தி கிடையாது. பக்கத்துக்கு தூங்கிட்டு இருக்காரு. நான் என்ன பண்றேன், ஐயா உங்க மணி பர்ஸ் வெளியே இருக்கு, அதை உள்ள வச்சுங்கிறேன். அதே சமயம் என்கிட்ட பக்தி இருக்கு, ஒழுக்கம் இல்ல. நான் என்ன தெரியுங்களா பண்ணுவேன், ஆண்டவன் தான் நமக்கு இன்னைக்கு சான்ஸ் கொடுத்தாரு, மணி பர்ஸை தூக்கி வச்சுட்டு அடுத்த ஸ்டாப்ல இறங்கி போயிட்டாரு. அதுதான் ஐயா சொன்னது. பக்தி இல்லாவிட்டால் ஒன்றும் பாடு கிடையாது, ஒழுக்கம் இல்லாவிட்டால் எல்லாமே பாடு அப்படின்னாரு. இப்ப மருத்துவர் சொல்லுவார். 18 நிமிஷத்துல ஹலோ, இப்போ நம்ம வந்து ஸ்டேஜ்ல போட்டிருக்கிறது கடவுள் இருக்கிறானா அப்படிதான் இருக்கு. அப்படி இருந்திருந்தா நம்ம இங்க வந்திருக்க வேண்டிய அவசியமே இருக்காதே. அதான் நாங்க கேள்வியே. இப்போ இந்த உலகத்தை கடவுள் தான் படைச்சாரு அப்படிங்கறது இந்த விவாதத்துல வரும்போது, இதுக்கு இந்த கடவுளை படைச்சது யாருன்னு ஒரு கேள்வி அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆனா அப்படி இந்த உலகத்தை கடவுள் படைச்சிருந்தாரும், இந்த உலகத்தை கடவுள் படைக்கிறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சுட்டு இருந்தாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இப்ப இந்த உலகம் வந்து கடவுளால் படைக்கப்பட்டது அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த மொழி யாரு படைச்சா? இப்ப அதுக்கு முன்னாடி ஜெராசிக் பீரியட்னு ஒண்ணு இருந்திருக்கு. இந்த வந்து டைனோசரை பத்தி இந்த குரான்ல சொல்லியிருக்கிறதா எனக்கு தெரியல, நானும் குரான் வச்சிருக்கேன். அந்த டைனோசர் இந்த வந்து குரான்ல என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னா, இந்த உலகம் வந்து மனிதர்களுக்காகவே படைக்கப்பட்டு இந்த மனிதர்களுக்காகவே எல்லா விதமான வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டதான் அதை சொல்லியிருக்கு. அதான் சுருக்கமாக சொல்ல போனா. அப்படி இருக்கும் போது ஏன் இதுக்கு முன்னாடி மனிதனுக்கு முன்னாடி ஒரு டைனோசர்னு ஒண்ணு இருந்திருக்கணும்? அது எதற்காக வந்து அதை உருவாக்கி அதை திரும்பி அழிச்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன விஷயத்திலிருந்து இவ்வளவு பெரிய இது இப்போ வரைக்கும் இப்ப நீங்க பரிமாணங்கிறத ஒண்ணு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ ஒரு 1000 ரூபாய் நோட்டு 500 நோட்டு எடுத்து வச்சீங்கன்னா, இதுக்கு முன்னாடி அது 1000 ரூபாய் நோட்டு 500 நோட்டு நீங்க பாத்துருக்க முடியாது. இதுக்கு முன்னாடி அது வந்து 100 ரூபாய் நோட்டா இருந்திருக்கும், அதுக்கு முன்னாடி 10 ரூபாய் நோட்டா இருந்திருக்கும், அதுக்கு முன்னாடி 1 ரூபாய் காயினா இருந்திருக்கலாம், இல்ல அதுக்கு முன்னாடி வழக்கில்லாத காயின் இருந்திருக்கலாம். இப்படிதான் வந்து பரிமாண வளர்ச்சி வந்திருக்க முடியும். இப்ப நேரடியாக இப்ப உடை போட்டிருக்கிற அளவுக்கு மனிதன் இருந்திருக்க முடியுமா? அதற்கு முன்னாடி ஒரு காட்டுவாசி மனிதன் இருந்தான். இப்ப காட்டுவாசி மனிதனுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்க முடியும்? ஒரு விலங்காக தானே இருந்திருக்க முடியும். அதைத்தான் நீங்க வாதமாக வைக்கப்படுகிறோம். டாக்டர் கடவுள் மறுப்பு இயக்கத்தின் டைம் பாத்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு 10 நிமிஷம் அதாவது இருக்கு. அதுக்குள்ள அவங்கள மடக்கிறதுக்கான இன்னும் என்ன பேச முடியுமோ அதெல்லாம் நீங்க பேசலாம். சரி, உங்களோட ஆப்ஷன் வந்து நிறைய இருக்கு. வாத திறமைகளால நீங்க வந்து ஜெயிக்கணும். நான் ஒரு டாக்டர், மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் MBBS MD முடிச்சுட்டு இப்போ தனியார் மருத்துவமனையில் வேலை பார்த்துட்டு இருக்கேன். என்னோட இதுவே உயிர்களின் தோற்றம், எப்படி உயிர் உருவாச்சு, எப்படி உயிர் கருவெடுத்தது, பிறகு உயிர்கள் உருவாக்கும் போது எப்படி ஒரு உயிர்கள் வந்து ஒரு மனுஷன் வருவான் அப்படின்ற ஒரு பல கேள்விகள். ஏன்னா கிட்டத்தட்ட மதங்களும் பாத்தீங்கன்னா ஒவ்வொருவரும் ஒரு கதை சொல்றாங்க. மனுஷன் இறைவனால உருவாக்கப்பட்டவன். ஒரு கதையில எடுத்து பாத்தீங்கன்னா 6000 வருஷம் முன்னாடியே கடவுள் தோன்றார், அதாவது பைபிள் பிரகாரம். அவர் 6 நாட்கள்ல உலகத்தையே உருவாக்கி எடுத்துட்டாருன்னு சொல்றாங்க. 6 நாட்கள்ல 6000 வருஷத்துக்கு முன்னாடியே. அது ஒண்ணு. இன்னொரு இடத்துக்கு பாத்தீங்கன்னா பிரம்மர், அவர் வந்து கடவுள் மனுஷனை உருவாக்குறாரு. எப்படி உருவாக்குனா ஜாதி அடிப்படையில உருவாக்குறாரு. ஒருத்தன் வந்து மேல் ஜாதி தலையில படுத்துட்டு இருக்கவன், 3 நூல் போட்டவன், இன்னொருத்த வந்து தோல்ல படுத்துட்டு இருக்கவன், இன்னொருத்த இடுப்புல படுத்துட்டு இருக்கவன், உன்ன கால படுத்துருக்கவன், ஜாதி ரீதியாக ஒருத்தர் உருவாக்குறான்றாங்க. நம்ம சகோதரர்கள் சொல்றது வந்து எல்லா புகழும் இறைவனுக்கே சொல்லிட்டு வெறும் ஒரு ஒளி, ஒரு வெளிச்சம், அது அமைவதற்கான தீர்வு அப்படின்னு சொல்றாங்க. அடிப்படையா பாத்தீங்கன்னா ஆதி காலத்து மனிதன் இருந்து பார்க்கும்போது பயத்தின் அடிப்படையில தான் இறைவன் உருவாக்குற கதை இருக்கு. இயற்கை சூழல் பார்த்து அச்சம் பெற்று ஒளிக்கு பயம், நெருப்புக்கு பயம், நிலத்துக்கு பயம், தண்ணிக்கு பயம், நீருக்கு பயம். இப்ப பயத்தின் அடிப்படையில தான் ஒரு கடவுள் உருவாக்கம் ஏற்பட்டிருக்கு. பல்வேறு சமுதாயத்தினர் பாத்தீங்கன்னா இங்க பாம்பை நம்ம கும்பிடுறாங்க, யானையை கும்பிடுறாங்க, மிருகத்தை கும்பிடுறாங்க. கடவுளுக்கு ஒரு பயம் இருக்கு.
இயற்கை சீற்றங்கள் வரும்போது மன அச்சப்படும். இப்ப நம்ம வாழ்க்கையில நம்ம எதை தேடி போறோம்? ஏன் இந்த மாதிரி ஒரு இல்லாத ஒண்ணு ஏதாவது நுமோட்சி ஏற்படமா தேடி போறது? மன ரீதியாக நம்ம வாழ்க்கையில அடி மேல அடி விழும் போது ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்காத ஒரு விரக்தி அடையும் போதுதான் நம்ம தேடி போறோம். இது அறிவியலுக்கு உட்பட்டதா? இது நிரூபிக்கப்படுமா என்ற கேள்வி கேட்கும் போது அது மட்டும் விட்டுறோம். இப்ப நம்ம பசங்களை வந்து பள்ளிக்கூடம் அனுப்புறோம். பள்ளிக்கூடத்துல சயின்ஸ் படிக்கிறாங்க. எத்தனை நம்ம சகோதரர்கள் வந்து என்னோட மெடிசன்ல நண்பர்களா இருக்காங்க. அனாட்டமி டிசெக்ஷன் பண்றாங்க. எம்பிரியாலஜி படிக்கிறாங்க. எப்படி ஒரு உயிர் ஃபார்ம் ஆகுது, கரு உற்பத்தி ஆகுதுன்னு எம்பிரியாலஜி படிக்கிறாங்க. சின்ன செல்ல இருந்து எப்படி குளோனிங் முறையில எப்படி ஒரு கையை இன்னொரு கையை எப்படி உற்பத்தி பண்ண முடியும், மூளையை எப்படி இன்னொரு மூளையை உற்பத்தி பண்ண முடியும். இப்ப நாங்க ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் அளவுக்கு நாங்க போயிருக்கோம். அதாவது இன்னொருத்தர் இருதயத்தை இன்னொரு இருதயத்தை உருவாக்குற மாதிரி. குளோனிங் முறையில் எப்படின்னா ஸ்டெம் செல் ரிசர்ச். இப்ப உங்களை வந்து ஒரு துள்ளி முடியை எடுத்துக்கிட்டு உங்களையே உருவாக்கி மனிதனா உருவாக்கக்கூடிய ப்ளூரிபொட்டன்ட் ஸ்டெம் செல் ப்ராடக்ட் போயிட்டு இருக்கு. இப்ப நாளைக்கு உங்களுக்கு கை ஏதாவது ஆக்சிடென்ட் ஆனாலோ இல்ல லிவர் பாதிப்பு ஏற்பட்டாலோ அந்த குளோனிங்ல இருந்து ஒரு லிவர் எடுத்து மாற்று சிகிச்சை போட்டு பொருத்திக்கலாம். இதெல்லாம் எப்படி வந்தது கேட்டீங்கன்னா அறிவியலுக்கு உட்பட்டது தான். இப்ப ரெண்டு பிரிச்சுங்க, சயின்ஸ் வச்சுங்க, ரிலிஜன் வச்சுங்க. எனி ரிலிஜன், எனி மதம், வேற ஒரு குறிப்பிட்ட மதத்தை மட்டும் தாக்குறது இல்ல. அறிவியல் வந்து ஒரு தியரி வந்தா அது எக்ஸ்பெரிமெண்ட் ஆகும். அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அதை ப்ரூஃப் தேடுவோம். ப்ரூஃப் தேடின பிற்பாடு அது கன்ஃபார்ம் ஆச்சான்னு பார்ப்போம். அப்புறம் காலத்துக்கு ஏற்ப புதுசான நிகழ்வுகள் வந்தா அது திருப்பி ரிசர்ச் பண்ணி அனலைஸ் பண்ணி விடுவோம். இப்ப ஒரு காலகாலமா உலகம் தட்டா நம்பிட்டு இருந்தாங்க. உலகம் உருண்டே சொன்னோடனே கலீலியோ போட்டு சர்ச் போட்டு அடி 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 அடிச்சு அவர் பைத்தியக்கார நிலைமைக்கு தள்ளினாங்க. அப்ப 300-400 ஆண்டுகளுக்கு அப்ப கலீலியோ அடிச்சதுக்காக இப்ப 1990 ஜான் பால் வந்து மன்னிப்பு கேட்கிறார் கலீலியோ கிட்ட. எப்ப 300 வருஷம் கழிச்சு மன்னிப்பு கேட்கிறார். அதாவது உலகம் தட்டன்னு சொன்ன நம்பிக்கை வந்து அறிவியல் ரீதியாக உலகம் உருண்டன்னு ப்ரூவ் பண்ணக்கு அப்புறம் இப்ப வந்து கலீலியோக்கு ஜான் பால் வந்து மன்னிப்பு கேட்கிறார். இப்ப ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வருது. இப்ப தண்ணி எடுத்துங்க, இப்ப தண்ணி குடிக்கிற தண்ணி எடுத்துங்க. வேதியியல் படிச்ச நண்பர்களுக்கு தெரியும். அது H2O, 2 மாலிகுல் ஆஃப் ஹைட்ரஜன், 2 மாலிகுல் ஆக்சிஜன். அது எப்படி கண்டுபிடிச்சதா? சயின்ஸ் தான் கண்டுபிடிச்சது. ஒரு கேஸ், 2 கேஸா இருக்கிற ஆக்சிஜனோ 2 ஹைட்ரஜன் யுனைட் ஆகி ஃபியூஷன் ஆகும்போது வாட்டர் ப்ரொடக்ஷனை வந்து தண்ணின்னு சொல்றது அறிவியல் தான் தண்ணி சொல்லுச்சு. ஆனா நம்ம மத சார்பா தண்ணியை வந்து கடவுளாகவும் தண்ணியை வந்து ஒரு நன்றி தெரிவிக்கும் முறையாக தர அது என்ன ஏது இருக்குன்னு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றது கிடையாது. எந்த வகையான பழைய காலத்து ட்ரீட்மெண்ட் ஒன்னு இருக்கும். இப்ப டிபி நோக்கி இப்ப நாங்க 6 மாசத்துல கிருமி மாத்திரை 6 மாசம் கிருமி மாத்திரை கொடுத்து சரி பண்ணிடுறோம். முன்ன பழங்காலத்துல என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா டிபி லிம்ப உடைச்சு காத்து பட்டு பட்டு புண்ண ஆரம்பிக்கும். இப்ப அந்த முயற்சி இப்ப பண்ண முடியாது. அது அவுட்டேட்டட் மெஷர். இப்ப அழமையான கிருமி மாத்திரை வந்திருக்கு. கிருமி மாத்திரை 6 மாசத்துல டிபி குணப்படுத்திடலாம். அதுவும் அறிவியல் ஆய்வு உட்பட்டு தான் வந்தது. இப்ப எந்த அளவுக்கு போயிருக்குன்னா மைக்ரோஸ்கோபிக் லெவல்ல போயிட்டு சின்ன லெவல்ல செல்லுலார் லெவல்ல ஒரு செல்ல ஒரு எங்க நோய் இருக்குன்னு பாக்குற அளவுக்கு வந்திருக்கு. இப்ப நம்மளோட மனிதர்கள் எடுத்தீங்கன்னா குரோமோசோம்ஸ் இருக்கு. கிட்டத்தட்ட 46 குரோமோசோம் இருக்கு. அந்த 46 குரோமோசோம்ல XY குரோமோசோம் இருக்கு, 23 ஆண் 23 பெண் அப்படின்னு குரோமோசோம் இருக்கு. அந்த குரோமோசோம் ஸ்டடி என்ன பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு போயிருக்குன்னா நோயை வந்து பிறவி ரீதியாவே இந்த ஜெனட்டிக்காவே மேனிபுலேட் பண்ணி ட்ரீட் பண்ற அளவுக்கு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு. அதுவும் அறிவியல் உட்பட்டு தான். முன்னெல்லாம் நோய் வந்து இறைவன் கொடுத்தது, இது நம்மளோட தலை விதி, இது நம்ம எதுவும் திருத்த முடியாது, பிழைக்க முடியாது, இது காலகாலம் இருக்கிற காலம் மாறி இப்ப இன்னரண்டாவே எங்க நோய் எங்க இருக்குன்னு குழந்தை பிறந்தவனே கண்டுபிடிச்சு வைத்தியம் பார்க்கிற அளவுக்கு நம்ம வந்து வளர்ந்து வந்துட்டு இருக்கோம். முன்னெல்லாம் சொல்லுவாங்க ஆண் பெண் நிர்ணயிக்கிறத நீங்க வந்து கடவுள் கிட்ட தான் கேட்கணும். ஒரு பெண்ணுக்கு ஆண் குழந்தை பிறந்தாலோ பெண் குழந்தை பிறந்தாலோ அது கடவுள் தான் நிர்ணயிக்கணும் சொல்லுவாங்க. அது இப்ப அறிவியல் ரீதி என்ன ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கு? ஆண்கள் நீங்க தான் ஒரு பெண்ணுக்கு ஆண் குழந்தை பிறகுதா பெண் குழந்தை பிறகுதா நிர்ணயிக்கிறீங்க. ஏன்னா உங்ககிட்ட இருந்து உடல் சேர்க்கை ஏற்படும் போது உங்களுக்கு 2 குரோமோசோம் வரும். நீங்க Y குரோமோசோம் கொடுத்தீங்கன்னா அங்க அம்மா கருல ஆம்பளை குழந்தை பிறக்கும். நீங்க X குரோமோசோம் கொடுத்தீங்கன்னா உடல் உழைப்போது அம்மாக்கு வந்து பெண் குழந்தை பிறக்கும். இப்ப நம்ம வந்து பெண்களை போட்டு எவ்வளவு அடி வச்சோம். பொட்ட பிள்ளைய பெத்து கொடுக்கறியே உருப்பிடுவியா, ஆண் பிள்ளை பெத்து கொடு பொம்பளை போட்டு அடிக்கிறான்ல, அவங்களுக்கும் குழந்தை பிறகுக்கும் சம்பந்தமே கிடையாது. நீங்க தான் ஆண் பெண் குழந்தைய டிட்டர்மைன் பண்றது உங்ககிட்ட தான் இருக்கு. இது அறிவியல், இது உண்மை. இவ்வளவு காலகாலமாக பெண்ணினத்தை போட்டு அடிச்சிட்டு இருந்தோம். ஏன் அடிமைப்படுத்துறோம்? ஏன் ஒரு இனத்தை கொடுமைப்படுத்துறோம்? இங்க பாத்தீங்கன்னா இங்க கூட சகோதரர்கள் சொல்றேன், இங்க நான் ஒரு பெண்ணவர் கூட நான் பார்க்கவே இல்லையேன்னு வருத்தமா இருக்கு. எல்லாமே ஆண்களா இருக்கீங்க. ஏன்னா அவங்களும் நம்ம கிட்டத்தட்ட பசங்களை படிக்க வைக்கிறோங்க. அவங்க அறிவியல் ரீதியாக முன்னேறணும் அப்படின்னு விருப்பப்படுறோம். ஆனா யாரும் வரதில்லை.
1909